மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் எங்கடி மாலினி அந்த பையல் என்ன காணா? நேரம் ஆயிக்கிருக்கு. அதாக்கா ஒன்றும் தெரியல. நேரம் வந்திருக்கணும் அந்த பையன். இன்னும் வராமல் இருக்கான். ஒருவேளை பயந்துக்கிட்டு வராமல் இருந்துக்கிட்டானா? அதெல்லாம் அந்த காலத்து பயிலுக்கு எதுவும் பயப்பட மாட்டாங்க. அதெல்லாம் வந்துடுவாங்க. பார்ப்போம், இன்னும் 10 நிமிஷம் பார்ப்போம். என் மாமியார் வேற வீட்டில் காணான்னு தேடிடுவான். அது வேற என்னமோ கனவு வண்டின்னு சொல்லி என்னை வெந்த வம்புக்கும் போகாது தும்புக்கும் போகாதுன்னு சொல்லி இருந்துச்சு. அது தெரிஞ்சுன்னா 2 வயசு வந்துருக்கும் தேவையில்லாம. அது தெரியாமட்டே வந்திருக்கேன். என்ன வாங்கக்கா, என்ன கனவு வந்துச்சு? அது யாரோ என்னைய கடத்திக்கு போய் கட்டி வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்களாம். இது அடிக்காதுன்னு கத்தி கிடந்திருக்கு. எங்க வீட்டுக்காரர் எந்திரிச்சு வந்து எழுப்பி விட்டு என்னமான்னு கேட்டா, இந்த மாதிரி கனவுல அங்கம்மா யாரோ எடுத்து கார்த்திக்கு போய் கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்றது. ஏக்கா அப்பத்தாக்க வேற வேலை இல்லை. அது சும்மா அந்த நாடகம் படமெல்லாம் போடுறது நீ அந்த டிவியே பார்க்குதுல, அதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். அதை தான் சொல்லும். உனையத்துக்கு கட்டி வச்சு அடிக்கிறாங்க. நீ என்ன யார் குழப்ப கெடுத்த? அப்படித்தானே உங்க மாமன் சொன்னாரு. அதனால நானும் பெருசா கண்டுக்கல. நான் வாக்கிங் பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயே அங்க வர ராணி வராடியே. இவங்கிட்ட இன்னும் இங்கிட்டு வர்றா. அதான்க்கா தெரியல. இவங்க வரான்னு தெரியலையே. இவளுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்சிருமேக்கா. இவளை வச்சுக்கு எதுவும் பேச முடியாது. சரி ஃப்ரீயா விடு. அவட்ட பேசிக்கிடுவான். நம்ம சொன்னோம்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டான். என்ன அங்கம்மாக்கா மாலினி 2 பேரும் என்ன எங்க நிக்கிறீங்க? என்னடி வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்? மாசம் இருந்து ஆள் வெளியே நான் இன்னைக்கு என்ன வெளில நிக்கிற நேரத்துக்கு? ஒண்ணுமில்லடி, சும்மா வாக்கிங் போய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சரி அதான் நானும் அக்காவும் அப்படியே வாக்கிங் வந்தோம். சும்மாவே வாக்கிங் போவாங்க? அப்புறம் நான் காசு கொடுத்துட்டா வாக்கிங் போவாங்க? இப்படி நான் வரலையே, இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்டேன். இவ ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு அவனே கதனால என்ன பதட்டத்துல இருக்கேன். இவ வேற. ஏக்கா என்னக்கா விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்றும் சொல்லாம இருக்க? என்ன நாளைக்கு சாமி கும்பிடுறியா இல்லையா? செலை வாங்குறத பத்தி ஒன்றும் சொல்லல வைக்கல. நீ வாடு கம்முன்னு இருக்க. எங்கடி செலை வாங்குறது? போன தடவை எல்லாம் ஃப்ரீயா இருந்தா மொத்தமா போய் நம்ம வாட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். இப்ப பூரா மாசமா இருக்காளுங்க. இவளெல்லாம் விட்டு நம்ம மட்டும் என்ன செய்யறது? அதை நம்ம வீட்டு ஊர்ல விற்கிறாங்கல்ல, அது ஒரு அழகான பிள்ளையார வாங்கி வீட்டுல வச்சு சாமியை கும்பிட்டுலான்னு பார்த்தேன். அடுத்த வருஷம் பார்ப்போம், பெரிய பிள்ளையார வச்சு சாமியை கும்பிடுவோம். இந்த வருஷம் வீட்டுல பிள்ளையார வாங்கி வச்சு சாமியை கும்பிட வேண்டியது. அப்புறம் என்ன செய்ய? அப்படியா, வீட்டுல கும்பிட போறியாக்கும்? அது என்னடா ஒன்னும் சொல்லாமையே இருக்கேன்னு பார்த்தேன். அப்ப கொலக்கட்டை சுண்டல்லாம் தரமாட்டியா? அட ஏண்டி, அதெல்லாம் எப்பயும் போல எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துடும் வீட்டுக்கு. கொலக்கட்டை சுண்டல் பொங்கல் எல்லாம் வரும். அப்பனா சரிக்கா, எப்பயும் போல நீங்க செஞ்சு கொடுத்தாதான் கொலக்கட்டை திண்ட மாதிரி இருக்கும். நான் கொலக்கட்டை செஞ்சேன்டா தூக்கி எரிஞ்சா ஒருத்தன் கீழே விழுந்துட்டியா? அப்படி கல்லு கணக்கா வருது. நீ செஞ்சா மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கு மிருதுவா. அதனாலதான் எப்பயுமே உன் குழந்தை வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு மதனி கொலக்கட்டை கொடுத்து சார்ந்தேன் கேட்பாரு. எதிர்த்து சொன்னியுமேவும் நான் கொலக்கட்டை சேர்த்து கண்டுக்கவே மாட்டாரு. எனக்கு என்னமோ அது வரவே மாட்டேங்குது. ஏண்டி மெதுவா இருக்காது? ஓசில வாங்கி சாப்பிட்டு மெதுவாத்தே இருக்கும் உனக்கு எல்லாமேவும். நல்லா வேணும் வளையணும் செய்யணும். 4 பேர் நல்லா சாப்பிட்டு வயிறு பசியாரணுமே செய்யணும். நீ ஏன்டா செய்யற முடியும் செஞ்சீங்கன்னா கல் கணக்கத்தே வரும். அது சரி, வாக்கிங் வந்தீங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுருக்கீங்க நடக்காம, அப்புறம் வாக்கிங் வந்தீங்க? மது சொன்னா அவங்க அக்காவும் அங்கம்மா காலத்திலே வருவாங்க, 2 பேர் நிப்பாங்கன்னு சொன்னா இங்க 3 பேர் நிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க வேறவங்களோ? அடியே அந்த தம்பி வந்துச்சுடியே, அந்த போட்டோல பார்த்தோம்ல அந்த பையன் வந்துட்டேன்டியே. ஏக்கா ஆமாக்கா அந்த பையன் தான்க்கா. இப்ப என்னக்கா பண்றது? இவ வேற நிக்கிறா. ஏக்கா யாருக்கு அந்த பையன்? ஏரியாவுல பார்த்ததே இல்ல, புதுசா இருக்கா? இப்ப வாங்கப்பா, நான் தான் இப்ப அங்கம்மாக்கா. இவனே மது உங்க அக்கா. ஏக்கா யாருக்கு அந்த பையன்? நீ வாட்டுக்கு வாங்கப்பான்ற கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. அடியே கொஞ்ச நேரம் பொறுமையா இருடி, அப்புறம் சொல்றேன் பேசி முடிச்சுட்டு. ஐய மண்டையெல்லாம் வெட்டிக்குதே. யார் இந்த பையனா இருக்கும்? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, சொல்லவும் மாட்டேங்குது. கழுதிய பொறுமையானது நமக்கு பொறுமையாவே இருக்க முடியாது. வணக்கம் மதினியே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இல்ல உங்களை நேத்தே முத பாக்குறேன். நீங்க தான் அங்கம்மாக்காவா? வணக்கம்க்கா. ஏக்கா என்னக்கா அந்த பையன் புசுக்குன்னு மதினி நீ பிறகு தங்கச்சியை காதலிச்சு அக்காவை மதினி நீ கூப்பிடுவீங்க, அப்புறம் நான் பதினி நான் கூப்பிடுவீங்க. இவ ஒருத்தி மதினியா? யாருக்கு மதினி? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஐய காலையிலேயே மண்டை போட்டு குழப்புறாங்களே. வணக்கெல்லாம் இருக்கட்டும்ப்பா. என்னப்பா நீங்க பண்ணிக்கிறது சரியாவா இருக்கு? அக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு? என்ன சரியா இருக்குன்னு கேக்குறீங்க நீங்க? நீ பாருங்கப்பா, நாங்க சுத்தி வளைச்சு பேச வரல, ஸ்ட்ரைட்டாவே மேட்ருக்கு வரேன் நானு. மதுவுக்கு வந்து நாங்க வீட்டுல ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நேரம் நீங்க என்ன அந்த பிள்ளை பழகிட்டு இருக்கீங்க. அவளும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசை இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்டே வந்து சொல்லிருக்கணும்ல. நிச்சயத்துக்கு முன்னாடியும் நான் வந்து அவள் விரும்ப அட்ஜஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. நான் கூட எங்க வீட்டுல மெதுமெதுவா சொல்லிருப்பேன்ல. இப்ப எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டீங்க, என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஓஹோ கதை அப்படி போகுதா? மது இந்த பையனை லவ் பண்றா போல இருக்கு. மதினி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மதினி. நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் நான் சொல்லல. இல்லன்னா முன்னாடி உங்ககிட்ட நான் பேசியிருப்பேன். என்னப்பா பெரிய படலங்க காரணம்? நீ வேற ஃபர்ஸ்டே நீ சொல்லியிருக்கணும்ப்பா. தைரியமான வயலா இருந்தா அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குங்க, நீங்க இந்த மாதிரி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பேசிட்டு நல்ல வயனா எல்லாம் நிச்சயமா நடக்க விட்டு நீங்க வாட்டுக்கு ரகசியமா பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு எப்படி அசிங்கன்னு சொல்லுங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க செஞ்சுக்கீங்க சொல்லி பேச மாட்டாங்களா? அது ஒரு பிரச்சனைனா என்னப்பா? நீங்க உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து உங்களுக்கு தெரியாம இப்படி வீட்டை நிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு பையன் கூட பேசிட்டு இருந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களாப்பா? ஏக்கா நீங்க பேசுறது எல்லாமே நியாயமான வார்த்தை தான்க்கா. கரெக்டா தான் பேசுறீங்க. நான் தப்புன்னு சொல்ல வரலக்கா. என் பக்கம் நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்கக்கா. நானும் அதுவும் எதுக்காக சொல்லாம இருந்தேன் தெரியுமா?
மதினி மாசமா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயம் சொல்லக்கூடாது. ரொம்ப வருஷம் கழிச்சு மாசமா இருக்காங்கன்னு சொல்லி வந்து சொன்னா. எங்க விஷயத்த சொல்லி தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை ஆகி அதை நினைச்சு கவலையாகி உங்களுக்கு ஏதாவது அபார்ஷன் ஆயிரும் பயந்துட்டு தான் நாங்க எதுவுமே சொல்லல. நிச்சயம் பண்ணிட்டோம், அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம்க்கா. என்னது, நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி நீங்க சொல்லலையா? என்னப்பா சொல்றீங்க? அப்பயே நீ என்கிட்ட சொல்லிருக்கல, சொல்லியிருந்தா எங்க அம்மா அப்பா கிட்ட கொஞ்சமா மெல்லமா பேசியிருப்பேன் நானு. ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க? இல்ல மதினி, மதுதான் சொல்லுச்சு எங்க அக்கா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மாசமா இருக்காங்க, என்னால வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் என்ன பண்றது நானு, கொஞ்சம் குழந்தை நல்லபடியா பார்க்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா. அதனால நானும் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே பரவாயில்ல உங்க குழந்தை தான் முக்கியம் நினைச்சோம். அதனாலதான் எங்க காதல் பேச நினைக்காம நாங்க அமைதியா இருந்துட்டோம். ஏண்டி, இந்த தம்பி சொல்றத பார்த்தா ரொம்ப நல்ல வேலை இருக்காப்லையே, நல்ல குணமா இருக்காப்லையே. கழுத முதைய சொல்லியிருந்தானே இப்படினாலும் பேசி முடிச்சு வச்சிருக்கலாமே. இன்னொருக்கும் நிச்சயத்தை பண்ணியாச்சு, என்னடி செய்யறது? அதேக்கா எனக்கு ஒன்றும் புரியல. நல்ல எல்லாத்தையும் இருக்காப்ல, ஆள் நல்ல ஹைட்டா வாட்ட சாட்டமா எல்லாத்தையும் இருக்காப்ல, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப போய் சொன்னா அம்மா அப்பா சும்மா இருப்பாங்களாக்கா? அவ்வளவுதான், அவளை அடிச்சே கொண்டு விடுவாங்களேக்கா. ஒரு பக்கம் நிச்சயம் பண்ணி வாக்கு கொடுத்துட்டேமாக்கா, அதாக்கா பயமா இருக்கு. ஏக்கா, மதுவுக்கு நம்ம பாத்துருக்க மாப்பிள்ளைய காட்டலையா? இந்த பையன் நல்லாத்தனா இருக்கான், கருப்பா இருந்தாலும் நல்லா கலையா இருக்கான், வாட்ட சாட்டமா. பேசாம இந்த பையனுக்கு மதுவை கட்டி வச்சிட்டான்னு நம்ம ஆசைப்பட்டு என்னடி செய்யறது? இன்னொருக்கு நிச்சயத்தை பண்ணி வச்சிருக்காங்களே, அவளுக்கு என்ன பதில் சொல்றது? ஒண்ணுமே புரியல எனக்கு, மண்டை குழம்பி போச்சு போ. அங்கம்மாக்கா மதினி, நீங்க 2 பேரும் மனசு வச்சா முடியும். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்தை எங்க மாமா கிட்டே அத்தை கிட்டே எடுத்து சொல்லி எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க, உங்களை தான் நம்பியிருக்கோம். அப்படி இல்லப்பா, எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கோவக்காரர், ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஏதாவது தப்பு பண்ணா அவ்வளவுதான், பெல்ட்டை கழட்டி சும்மா அடி வெளுத்து போடுவார். வெளுத்து மது விஷயம் தெரிஞ்சிச்சு, அவளை சும்மா விட மாட்டாங்க, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாரு, அடி பின்னிடுவார். பின்னி நீ என்னப்பா ஈஸியா பேசிக்கிட்டு இருக்க? இது சாதாரண விஷயமாப்பா, கல்யாண விஷயம், இன்னொரு இடத்துல நிச்சயம் பண்ணி நாங்க வச்சிருக்கோம். நீங்க இப்ப வந்து இந்த மாதிரி சொன்னீங்க, நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வாப்பா தம்பி, நடந்தது நடந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க அவங்க அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குறதே நல்லது, கௌரவம். இல்லாட்டா நாலு சொந்த வந்து மாத்தி இதெல்லாம் ரொம்ப வந்து அவங்க அசிங்கப்படுற மாதிரி ஆயிரும். நீ தான்ப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து விலகிக்கணும். இதுக்கப்புறம் மதுகிட்ட பேசுறத தண்ணி வலிக்கப்பா, விட்டுருப்பா. ஏக்கா மன்னிச்சிருக்கா, மது இல்லாம என்னால வாழவே முடியாதுக்கா. கட்டினா மதுவை கட்டுவேன், இல்லன்னா நான் வாழவே மாட்டேன்க்கா, உயிரோடி இருக்க மாட்டேன்க்கா. இதுதாக்கா என்னோட முடிவு. ஏக்கா அங்கம்மாக்கா, நீ வேற பேசாம இருக்கா? இந்த காலத்துல இங்கிட்டு நடக்கிறது நடந்து போச்சு, நடக்காது தெருவுல போச்சுன்னு சும்மா இருக்கா? இதை காட்டே மாப்பிள்ளையா வேணும். என்னக்கா மாப்பிள்ள அவன்? மதுவுக்கு பாத்துருக்க மாப்பிள்ள சோக்கர் மாதிரி இருக்கேன், அவன் மண்டையும் அவனும். எனக்கு நம்ம அந்த பையனை பிடிக்கவே இல்லை. இந்த பையன் நல்ல கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன், வாட்ட சாட்டமா எப்படி இருக்கேன்? இப்படி பெயர் விட்டு போட்டு அந்த சோக்கரை பெயரை போய் கொடுக்கணுன்ற நீ பேசாம இருக்காங்கிட்டு. தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, மது உனக்குத்தேன். நாங்க எப்படியாவது அவங்க அம்மா அப்பாட்ட பேசி உனக்கும் அதுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா போ. என்னடி நீ மட்டும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம அந்த பையிட்ட வாக்கு கொடுத்துருக்க. அதான் அதில் விளையாட்டு நினைச்சிட்டு எனக்கு டெய்லி ஒரு வியாபாரம் பண்ற மாதிரி மாத்தி மாத்தி விற்கிறதுக்கு. இன்னைக்கு தக்காளி போலாம், நாளைக்கு கத்திரிக்காய் விற்கிறதுக்கு. பிள்ளை வாழ்க்கை பிரச்சனை, நீ வாடி பேசிட்டுற. இன்னொரு நிச்சயம் மட்டும் எப்படி இந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியும்? ஏக்கா நான் எனக்கு தெரியாமையா பேசிக்கிறேன், விவரம் மாத்தையும் பேசிக்கிறேன். பிள்ளை வாழ்க்கை பிரச்சனைன்றதுனால நான் கரெக்டாக பேசிக்கிறேன். அதுக்காண்டி அந்த பிள்ளை மனசு பிடிச்ச பையனை விட்டு சும்மா பிடிக்காத ஒரு கட்டி வச்சு அந்த பிள்ளை வாழ்க்கை முழுக்க நரகத்தில் நடக்கிறதா நீ பேசாம இருக்காங்கிட்டு. ஏக்கா நம்ம எல்லாரும் பேசுவோம்க்கா, அவங்க அம்மா பாட்ட மெல்ல மெல்லமா பேசுவோம்னு நேரம் இருக்கு, டைம் இருக்கு. இவளுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நேரம் கிடக்கு. அது வரைக்கும் பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசை மாத்தலாம். யார் மனசு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். இதே அந்த மாப்பிள்ளையே கூட வேற பொண்ணை லவ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம்ல. ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும்க்கா, அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் பாத்துக்குருவான். எப்படினாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இந்த பையோட தான் மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு இந்த பையன் ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்களுக்கு இந்த பையன் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு, நல்ல எல்லாத்தையும் இருக்காப்ல, குணமா பேசுறாப்ல, எல்லாத்தையும் இருக்காப்ல. இருந்தாலும் இவங்க அம்மா பாட்ட எப்படி பேசுறது, ஒத்துக்குருவாங்களா? அங்கம்மாக்கா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருச்சுக்கா, நல்லா உரிமையா என்னை மதினின்னு கூப்பிடுறாப்ல. இந்த மதுவுக்கு பொண்ணு பார்க்க வந்தாப்ல இல்ல, அந்த மாப்பிளோட என்ன மதினின்னு கூப்பிட்டது கிடையாது, நிச்சயம்லாம் பண்ணிட்டான். இந்த பையன் இன்னைக்கு என்னை பாக்குறாப்ல, அதுக்குள்ளே என்னை மதினின்னு வாய் நிறைய கூப்பிடுறாப்லக்கா. எனக்கும் பிடிச்சதே இருக்கு. வேணும்னா ராணி சொன்ன மாதிரி நம்ம முயற்சி பண்ணி பாப்போமா? பின்னாடி இருமுற வெளியில வந்து சேரலையா? இல்லக்கா, இந்த காலையில எந்திரிச்ச விளையாட்டுல அது அப்படியே இருமல் வரும், கொஞ்சம் சுடு தண்ணி கொடுத்து சரியா போயிருங்கக்கா. நீ சொல்லுக்கா, என்னக்கா பண்ணலாம்? சரிடி, எனக்கும் பிடிச்சதே இருக்கு. அப்புறம் என்ன விடுங்க, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட விதிதே, நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு? விதியே மதியால வெள்ளலான் இருக்காங்க. நம்ம மதியை யூஸ் பண்ணி கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம். முடிஞ்சா அந்த பையனை கட்டி பார்ப்போம். அவ தலையெழுத்து அந்த பையன் கூட தான் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சரியா? இப்போதைக்கு யார்ட்டி எதுவும் சொல்லாதீங்க, நம்ம 3 பேத்துக்குள்ளே இருக்கட்டும். மெதுவாக அதை ஆரம்பிப்போம். நான் நாள் கிடக்கு ராணி சொன்ன மாதிரி. இப்போதைக்கு அந்த பையன்கிட்ட ஒரு தைரியம் சொல்லி அனுப்பிவிடுவோம். சூப்பர்க்கா, இப்போ சொன்னியே இது கரெக்ட். பாவம் அந்த பையன் மூஞ்சியை பாரு, இரண்டோ வச்சு பாவம், நல்ல சிரிச்ச மூஞ்சியா இருந்தாப்புல, மூஞ்சியே தொங்கி போச்சு. பேசுக்கா நீ. இங்க வாப்பா தம்பி, உன் பேர் என்னமோ வேறு சொன்னாலே மது? சுந்தரேசங்கா, சுந்தர்னு கூப்பிடுவாங்கக்கா என்னைய. இங்க வாப்பா சுந்தரே, உனக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல. நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம், புரியுதா? அவங்க அம்மா அப்பாட்ட மெதுவா பேசுறதுக்கு பாக்குறோம். இவ டெலிவரி வரைக்கும் நேரம் இருக்கு எங்களுக்கு. அப்படி அவ மனசை மாத்த முடிஞ்சிருச்சுன்னா, சப்போஸ் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா உனக்கு மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா அங்க கேரண்டி அதையும் சொல்ல முடியாது எங்கனால. நாங்க உனக்காக முயற்சி பண்றோம், சப்போர்ட் பண்றோம், சரியா? நீ ஒன்னும் மனசை போட்டு இது பண்ணிக்கிறாத, ரொம்ப ஃபீல் பண்ணாத, புரியுதா? தைரியமா இரு. இது போதும்க்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லதாவே நடக்கும், நல்லதாவே நினைச்சோம், நல்லதே நடக்கும். சரிப்பா தம்பி, உங்க வீட்டுல எத்தனை பேரு? நீங்க எந்த ஊரு? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
மதினி என் கூட பிறந்தது ஒரு தங்கச்சி மட்டும் இருக்கு. அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. நான் மட்டும்தான். எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க அப்பா எல்லாரும் இருக்கோம். நாங்க பக்கத்து கிராமத்துல தான் இருக்கோம். எங்க நாட்டாம குடும்பத்துக்காரங்க நாங்க. என்னது நாட்டாம குடும்பத்துக்காரவங்களா? ஏன்பா நீ நாட்டாம குடும்பத்துக்கார பையன்றியே, நீங்க வசதி வாய்ப்புல அதிகமா இருக்கும். உங்க வீட்டுல எப்படி எங்க பொண்ணை ஏத்துக்குவாங்களா? ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. எங்க வீட்டுல சொத்து பத்தெல்லாம் நிறைய பேர் இருக்கு. உட்காந்து சாப்பிட்டாலும் நாங்க வாட்டுக்கு 4-5 தரமணிக்கு உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சொத்து கிடக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா எங்க அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பொண்ணு வந்து பணக்காரங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். கொஞ்சம் மெதுமெதுவா எங்க காதல் விஷயத்தை சொல்லி வச்சிருக்கேன். அம்மாவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்கேன். பொண்ணு வீட்டுல நம்மள மாதிரி வசதிமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏக்கா குடும்பமா நல்ல குடும்பம் தான். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய குடும்பமாவில் இருக்கு நாட்டாம வீட்டு குடும்பம். ஆனா இந்த வீட்டு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் மது ஏத்துக்குவாங்களான்னு தெரியலையே. எங்க அம்மா அப்பா ஒரு உட்காந்து சம்மதிக்கணும், அதுக்கு மேல அவங்க அம்மா அப்பா சம்மதிக்கணும். இனிய கல்யாணத்தை முடிக்கும் கூட நான் டெலிவரி வழியை கூட தாங்கிக்கிறேன் போல இருக்கு. இவங்க பிரச்சனை தாங்க முடியாது போலக்கா. சரிப்பா, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கிடுவோம். கிளம்புங்க, யாரும் பாத்திர போறாங்க. மத்ததெல்லாம் அங்க போன்ல பேசிக்கலாம். நாங்க போயிட்டு வரோம். ஆட்டும்க்கா, கிளம்புறேன்க்கா. அக்கா வாங்கக்கா, பக்கத்துல கடையில் டீ சாப்பிட்டு போவீங்கக்கா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. நாங்க கடை வீதியெல்லாம் டீ சாப்பிட்டு பழக்கம் இல்ல. யாராவது ஊர்க்காரங்க பார்த்தாலும் தப்பா நினைப்பாங்க. நாங்க கிளம்புறோம்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க. நல்ல வயலாட்டம் இருக்காப்புல. பாப்போம் மதுவுக்கு எங்க கொடுத்து வச்சிருக்கோம் அங்க பாப்போம். எங்க வீட்டுல ஒரு எழுதிங்கானா, இந்த வள்ளின்றவளிங்கானா, இந்த காயத்ரின்றவளிங்கானா, ஒருத்தரிங்கானா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, வீட்டுல ஒரு கலகலப்பம் இல்லாம கிடைக்க. ராக்காயே, காயத்ரியை பாத்தியா? காயத்ரி ஆளவே காணா. தெரியலையேனே, அவன் ரூம்ல தான் கிடப்பா. அந்த செல்ல போட்டு நோண்டி கிடப்பா நேரமாக. அவன் என்ன செய்யறா? வீட்டு வேலையை செய்ய போறா? ஒன்னும் செய்ய மாட்டா. எப்ப பாரு டொய்யும் சத்தம் கேட்கலாம். இந்த செல்லுல என்னவே செய்வாளோ. அது ஒண்ணுமில்லம்மா, அம்மா இல்லாத உள்ளையில கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். அங்க எந்த வேலையும் வாங்க மாட்டேன். அதே மாதிரி பழகிடுச்சு உள்ள பாவம். செல்லம் கொடுக்க வேண்டியதானே? பொம்பளை பிள்ளைக்கு அளவா செல்லம் கொடுக்கணும். நாளைக்கு போற வீட்டுல இதே மாதிரி செல்லம் வந்து தெரிஞ்சா மாமியாரி விட்டுருவாளா? என்னமா செய்யறது? தாய் இல்லாத உள்ள நான் அடிச்சு வளர்க்கல. நீ தான் கல்யாணத்து வரைக்கும் கொஞ்சம் வேலைகளே சொல்லி கொடுத்து கொஞ்சம் பழக்கப்படுத்து. சரி சரி, அதான் நான் பாத்துக்கிறேன். நீ அதை நினைச்சலாம் கவலைப்படாத. எங்க என் வீட்டு கொமரியை காணாமே, ஆளவே காணா. எங்க போனான்னு தெரியல. யாரு வள்ளியவா இருக்கிற? ஆமா, அந்த குள்ளியத்தையும் கேட்கிறேன். எங்க போனானே தெரியலையே, சத்தத்தையே காணா. அந்த புள்ள தூச்செடி தூக்கிட்டு எங்கேயோ போச்சேம்மா. அப்ப அது அந்த புள்ள போய் இப்ப 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சே. தூக்குச்செடி தூக்கிட்டு போனாளா? எங்க போனா? இவனுக்கு கஞ்சியும் கொண்டு போக மாட்டாளே. அப்படியே கொண்டு போனா டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு போவா. தூச்செடியில கொண்டு போக மாட்டாளே. வேற எங்க போயிருக்கான்னு தெரியல. வள்ளி என்னாடி எங்க போயிட்டு வர? தூச்செடி தூக்கிட்டு ஆளவே காண ரொம்ப நேரம். எங்க போறேன்? நான் லண்டனுக்கு ஆகிட்டு வர போறேன். போய் ரைஸ் மில்ல போய் மாவு அரைச்சிட்டு வரேன். போய் பச்சரிசி மாவு அரைச்சிட்டு வரியா? என்னடி அரிசியா? வீட்டுல கொலக்கட்டையை செய்ய போற நீ? நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து பிள்ளையார் வாங்கி வச்சு கும்பிடுவீங்க இல்ல? அது கும்பிடலையா அந்த வருஷம்? இல்லத்த, இந்த வருஷம் பெரிய பிள்ளையார் வாங்கல. அதான் எல்லாரும் வீட்லயும் மாசமா இருக்கிறதுனால ஆளுக்கு யாரும் வர முடியல. அது அக்காவை விட்டுட்டு வர முடியலன்றது, வேலை வெட்டி பார்க்க முடியாதுன்னு சொல்லி. அதனால வீட்டு அளவுக்கு கும்பிட்டுக்குருவோம் இந்த வருஷம். அடுத்த வருஷம் வாங்கி வச்சு கும்பிடுவோம்னுச்சு. நீ அவ வீட்டுல கொலக்கட்டை செய்வாங்கல்ல, நம்ம வீட்டுல நம்ம செய்ய வேணாமா? அப்புறம் மாவு வேணும்ல, அது கடை மாவு வாங்க நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதே விட்டு பச்சரிசி ரேஷன்ல வாங்கினது கிடந்துச்சுல, அதை கழுவி காய போட்டு போய் அரைச்சி எடுத்துக்கு வந்தேன். பரவாயில்லையடி வள்ளியே, முந்தி மாதிரி இல்லையே, எல்லாம் பொறுப்பு பண்ணிட்டே நீ. போய் நான் சொல்லாம மாவு எல்லாம் அரைச்சி போயிட்டியே. நான் கூட நாளைக்கு கொலக்கடை சுருட்டியோ நம்ம நினைச்சுக்கிருந்தேன். அவ பிள்ளையார் வாங்கிட்டு வந்து கும்பிடணும்ல. ஆமா, பிள்ளையார் எனக்கு புதுசா போய் வாங்க. உன் பக்கத்துல ஒரு பிள்ளையார் உட்காந்துருக்கா பிள்ளைல, அப்படியேவும் நீ புதுசா ஒரு பிள்ளையார் வேணுமாக்கும். என்னடியே நான் கேட்டு கேட்க நீ நம்ம தலையை வந்து யோசிச்சிருக்க. பிள்ளையார் வாங்கினாதானே சாமி கும்பிட்டு படையல் பண்ண முடியும். ஆமாத்த, வாங்கணும். அப்புறம் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட முடியும். பிறனண்டு அப்புறம் சாமி கும்பிடுறது. அப்புறம் கொலக்கட்டை சுண்டெல்லாம் செஞ்சா சாமிக்கு வச்சு படையில வச்சு சாமி கும்பிடணும்ல. இம்மா வள்ளி, தலையெல்லாம் வலிக்குதுமா. ஒரு காப்பி எடுத்துக்கோமா. ஏன்பா காயத்ரி என்ன செய்யற? அவகிட்ட சொல்லியிருந்தா போட்டு கொடுத்துருப்பாள்ல. அந்த பிள்ளைக்கு உனைய மாதிரி காப்பி போட இல்லம்மா. அந்த பிள்ளை காப்பி போடலாம் தெரிய மாட்டேங்குது. ஒன்னும் டீ தான் கொஞ்சம் சுமாரா போடுது. ஆமா ஆமா, அப்படியே போட தெரிஞ்சா மட்டும் மக அப்படியே கிளுகிள்னு போட்டு வந்து கொடுத்துருவா. உனக்கு சும்மா டீ ஓடவும் காப்பி ஓடவும் சட்டி கழுவுமே வேலை சரியா போகுது. இந்த ஆள் என்னைக்கு விட்டு விட்டு போறானோ தெரியல. எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துக்கோ அப்படியே கையோட. ஆட்டும் நம்ம இந்த மாவை கொண்டு போய் நல்லா உணர்த்தி சளிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் காப்பி ஓட முடியும். இல்லைன்னா கட்டி வெட்டி ஆகி போயிடும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டு வரேன். காலகாலத்தில் இந்த காயத்ரி கல்யாணத்தை முடிச்சு முதல்ல இவங்க குடும்பத்தை பேக் பண்ணணும். நம்ம வாடு ஃப்ரீயா இருந்தோம். இவங்க வந்த நிற்கிறது நமக்கு வேலை சரியா போகுது. நம்ம வாடு 3 பேருக்கு சோறாக்கி சாப்பிட்டு நிம்மதியா இருந்தோம். இப்போ எத்தனை பேருக்கு சோறாக்குறது? பாத்தியானே என் மருமகளை பாத்தியா? இவன் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரையில உன் மக மாதிரிதான் இருந்தா. சுடுதண்ணி கூட காய வைக்க தெரியாது. இப்ப பாத்தியா ரைஸ் மில்லுக்கு மாவெல்லாம் அரைச்சிட்டு வர அளவுக்கு எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறான்னு பாத்துக்க. கிளைக்கு திமுறை பாத்தியா? மேய்க்கிறது ஏறுமை அதுல என்ன பெருமைன்னு சொன்ன மாதிரி இதுக்கு வேலை செய்யறதே பெரிய விஷயம். இதுல எம்புட்டு இருமாப்புன்னு பாத்தியா? என்ன இந்த அம்மாவுக்கு பையனுக்கு வேலை செய்யற மாதிரி. அப்படியாமா, என் மகளையும் கொஞ்சம் ரெடி பண்ணுமா. உங்க மாமியா வீட்டுக்கு போகங்குள்ளியும் கொஞ்சம் 1க்கு 2 மாமியா இருக்காக. பெரிய மாமியா சின்ன மாமியா. என்னத்தினால ஒரு சமையல் செய்ய வைக்க தெரியணும்ல. கொஞ்சம் பழைய குடும்பம் அந்த பிள்ளைக்கும். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதே. அவளுக்கு மாமியா கரை 2 பேரும் நல்ல மனுஷியதேன். அப்படியா ரொம்ப அக்கிரமா பேசுறவெல்லாம் கிடையாது. நம்ம சொல்றதே அந்த வீட்டுல சட்டம். உன் மகனே ராணி அந்த வீட்டுல. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. மாமா நாளைக்கு என்னன்னு தெரியுமா?
நாளைக்கு என்ன சனிக்கிழமை? ஆமா, நாளைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? நாளைக்கா? நாளைக்கு காலையில விநாயகர் சதுர்த்தி. ஆமா, தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்காதீங்க. இதே நாடி வம்பா போச்சு. தெரிய போய் தான் சொல்றேன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு, அப்புறம் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஐயோ மாமா, நாளைக்கு முக்கியமான நாள் மாமா. சரிதா ஐயா, என்னன்னு தெரியல, நீயே சொல்லு. அதான் ஒரு மனசுக்குள்ள என்னத்த வச்சிருக்க, அதை நான் கரெக்டா சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? நான் ஜி பூம்பாவா பண்ண முடியும்? நீயே சொல்லு. மாமா, நாளைக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெட்டிங் டே மாமா. அப்படியா? அடி தூளு. மாமனாருக்கும் மாமியாருக்கும் வெட்டிங் டேவா? நீ சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட. மாமா பொய் சொல்லாதீங்க மாமா. நான் கல்யாணம் ஆன புதுசுல சொன்னேன்ல உங்ககிட்ட, செப்டம்பர் 7 வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு. சரி சரி சொல்லிருப்பேன், நான் மறந்துட்டேன் தாயே. அதுக்கு என்ன பண்ண சொல்ற நீ? என்ன பண்ண சொல்றேனா? என்னங்க நீங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் வெட்டிங் டே அம்மா அப்பாவுக்கு நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ண வேணாமா? ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல. கொண்டாடலாமே, கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமே, அதுல என்ன இருக்கு? என்ன மாமா பட்டு மடாம பேசுறீங்க? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ எங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கு? அப்படியே வச்சுக்கலாம். சே, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, போயும் ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. இதுக்கு தான் அவங்கவுங்க வேலைக்கு போகணுன்றது. நான் இன்னொரு வேலைக்கு போயிருந்தேன் எங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, போயிட்டும் ரொம்ப தான் ஓவரா பிக்கு பண்றீங்க. வர வர உங்களோட கேரக்டர் சரியில்லை மாமா, ரொம்ப வித்தியாசமா பேசுறீங்க. பாடுற கோவத்தை. சும்மா இருங்க, ஐஸ் வைக்காதீங்க. அப்படியே சும்மா பேசுறதெல்லாம் பேசிட்டு. அதான் வேலைக்கு போற பொண்ணுங்கள்லாம் அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு தேவைப்படுறப்பறம் வாங்கி கொடுக்குறாளுங்க. நம்மளும் அது மாதிரி போயிருக்கணும். நம்ம தான் கல்யாணம் ஆனையும் குழந்தைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம்ல, அதனால தான் நம்ம யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. இருக்கட்டும், நான் டெலிவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போயிட்டு எல்லா ஊர்ல எல்லாம் பொம்பளைங்க அப்படிதான் பண்றாளுங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாளுங்க. கேட்டா வேலைக்கு போறான்னு பீத்துறாளுங்க. புருஷனுக்கு ஒரு காசு தர மாட்டாளுங்க. எல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்பாளுங்க. அது மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் அந்த காலத்துல இது காலம். எங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டு புருஷனுக்காக வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோறாக்கி போட்டுக்கிட்டு குழந்தை பத்தி கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருந்தா இப்படிதான் பண்ணுவீங்க. ஏய் செல்லக்குட்டி, சும்மா விளையாண்டேன்டி. மென்டல். எனக்கு ஞாபகம் நினைச்சியா? எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்பத்தாவும் ஞாபகப்படுத்தி விட்டாங்க எனக்கு. அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டோன்ட் வரி. கேக்குக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. அத்தை மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு ஈவினிங் செலிப்ரேட் பண்றோம். காலையில விநாயகர் சதுர்த்தி அத்தை சாமி கும்பிடுறாங்க. ஈவினிங் அவங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? மாமா, அப்புறம் ஏன் மாமா தேவையில்லாம என்கிட்ட திட்டு வாங்கிக்கிறீங்க? நீங்க வாங்கி கட்டிக்கிறீங்க. ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு பண்ணி வச்சுட்டு தான் சும்மா ஒன்று ரொம்ப நடிச்சிங்களா? ஆமா, சும்மா தான் நடிச்சேன். என் மாமனார் மாமியார் வெட்டிங் டேவை நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆனா உன் அம்மா அப்பா வெட்டிங் டேவை நீ ஞாபகம் வச்சிருக்கேன்னு செக் பண்ணணும்ல. அதனாலதான் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சேன். எப்படி? சரியான ஆளு மாமா, நீங்க பயங்கர ஆளு. ஆமாடி வாலு. சரி மாமா, தூங்கலாம். டைம் ஆகுது. காலையில சீக்கிரமாவே எந்திரிக்கணும். அம்மா வேற நிறைய வேலை செய்வாங்க விநாயகர் சதுர்த்திக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை செய்யலாம்ல. சீக்கிரம் தூங்கினாதான் எந்திரிக்க முடியும். சரி சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். காலையில எந்திரிச்சு வேலையை பார்க்கணும்ல. சரி சரி, தூங்குவோம். என்னாச்சு? அங்கம்மா மூஞ்சியே சரியில்லை, என்னமோ யோசிக்கே இருக்கா, சோகமா இருக்கா, என்னன்னு தெரியல. நாங்க மாமா பால். அங்கம்மா என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரியா இருக்க நீ? பால்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்திருக்க. அச்சுச்சோ, மன்னிச்சிருங்க மாமா, பால் ஆற்றி வச்சுட்டு பாலுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டேன். சரி சரி, பரவாயில்ல. எனக்கு ஒரு நாள் பால் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு? மாமா அது ஒன்றும் இல்லை மாமா, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதான் கேட்குறேன், என்னன்னு சொல்லு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் நீ உன் மூஞ்சி இந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா கலகலன்னு இருப்ப. ஏதோ ஒரு பயத்துலயும் பதறத்துலயுமே இருக்க. என்னதான் பிரச்சனை? இல்லை மாமா, இந்நேரம் வேண்டாம், நீங்கள் தூங்குங்க. நாளைக்கு மெதுவாக பேசலாம். காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் நிறைய கிடக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு வேலை பார்க்கணும். இந்த டயத்தில் பேச நல்லா இருக்காது மாமா, உங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி முடியட்டும் மாமா, அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி, மெதுவாக பேசிக்கலாம். நீ இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட முடியும்? நீயே இப்படி டல்லாக இருக்க. காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்ப்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துருவேன் நான். சரி மாமா, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வந்து படுத்து தூங்குவா. வெள்ளத்துல தூங்கு. காலையில் எழுந்திரிச்சு நீ வேலை பார்ப்ப செய்வேன். சீக்கிரமா தூங்கு. சரி சரி, அந்த தண்ணியாவது கொடுக்கலாம்ல, குடிப்பேன்ல. இந்தாங்க மாமா, குடிங்க மாமா. அங்கம்மா, எதை நினைச்சும் கவலைப்படாத, வருத்தப்படாத. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், புரியுதா? எந்த பிரச்சனை பற்றி யோசிக்காத. அம்மா காலைல கனவு கண்டாங்கல்ல, அதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? எதா இருந்தாலும் நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத. நிம்மதியாக படுத்துங்க வா. ஆத்தாடி, இந்த குண்டை எப்படி வெயிட்டா இருக்கு. இதை நேரத்தி வச்சுட்டு கோலத்தை போடலாம்னு பார்த்தா இது ஊர் போட்ட வெயிட்டா அவ்வளோ இருக்கு. எப்பா, இந்த கோலத்தை போடங்களையும் உடனே வலிக்கிறது என்ன, இந்த முதுகு வலிக்கிறது என்ன? முந்தியெல்லாம் எப்படி பெரிய கோலம் போட்டுருவான். இப்போ முட்டூண்டு கோலம் போடுறதுக்கே அந்த முதுகு புடனில பயங்கரமா வலிக்குது சாமி. வயசாயிட்டாலே இப்படித்தான் போல இருக்கு. அப்பா, விநாயகர் ரெடி பண்ணியாச்சு. இனி அவருக்கு போய் நம்ம நெய்வேத்தியம் செய்ய வேண்டியதே. கோலத்தை போட்டாச்சு.
நெய்வேத்தியெல்லாம் செஞ்சுட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட வேண்டியதேன். அதுக்குள்ளே எந்திரிச்சு எல்லாரும் குளிச்சுட்டு வந்துருவாங்க. எப்பா பிள்ளையரப்பா, அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து காத்து ரச்சு தரல வேண்டுமப்பா. எங்களோட பூஜையை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்ப்பா. அப்படியே ஆகட்டும் மகளே, உனது பூஜையை ஏற்று உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன். என்ன விநாயகரா பேசுறாரு? எப்பா விநாயகரப்பா, நீங்களா பேசுறீங்க? எப்பா நான் மனசுல நினைச்சதை பூரா நிறைவேற்றி கொடுத்துருங்கப்பா. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகட்டும். அனைத்தும் நிறைவேறும் மகளே, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். பிள்ளையாரப்பா ரொம்ப நன்றியப்பா. என்கிட்ட நீங்க பேசிருக்கீங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், அரிசி கொழு கட்டையும் அவள் பொறி கல்லையும் தின்ன உனக்கு தருவேன் பிள்ளையார் பிள்ளையார். ஐயோ மக்கு மக்கு, இங்க பாரு, பிள்ளையார் ஒண்ணும் பேசல, நான் அதே பேசினேன். ஆமா உங்க வேலை தானா? போங்க மாமா நீங்க. நான் உண்மையிலேயே விநாயகர் பேசிட்டாரு நினைச்சு எப்படி சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என்ன விநாயகர் பேசினா என்ன, நான் பேசினா என்னடி? நான் பேசின சந்தோஷம் இல்லையா? அப்படிலாம் இல்ல மாமா, சாமி தான் நெசமுறையே நம்ம பக்தியை கண்டு வியந்து பேசிட்டாரோ என்னமோன்னு நினைச்சே ஒரு நிமிஷத்துல. சரி கை கொடு. கையா? எதுக்கு மாமா கையை கேக்குறீங்க? இந்தாங்க. இனிய திருமண வாழ்த்துக்கள் மை செல்ல பொண்டாட்டி. ஐயோ மறந்தே போயிட்டேன் மாமா, நான் இன்னைக்கு கல்யாண நாள்ன்றதுவேவும் விநாயகர் சதுர்த்தி ஆபத்திலே இருந்தேனா, அதை மறந்து போயிட்டேன் மாமா. பரவாயில்ல, நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க, நைட் கூட சொல்ல மாட்டேன்ட்டீங்க மாமா. எல்லாம் ஒரு சஸ்பென்ஸா காலையில சொல்லாமன்னு சொல்லல. நல்ல வேலை மாமா, காலையிலே ஞாபகப்படுத்தி விட்டீங்க, இல்லாட்டா நான் மறந்தே போயிருப்பேன். நல்ல பிரம்ம முகூர்த்தம், வாங்க விநாயகர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ரெண்டு பேரும். எப்பா தீராத வினையில திட்டு விளையாக்கத்தாரு எங்க அப்பா விநாயகா, எங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நாங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இதே மாதிரி ஒற்றுமையோடையும் சந்தோஷத்தோடையும் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா விநாயக பெருமாளே. அப்படியே நடக்கட்டும் மகளே, உன் ஆசைப்படியே நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும். என்னங்கம்மா இப்ப நெசமலை விநாயகர் பேசுறாரு ஒளிய? ஆமாங்க, இப்ப உண்மையிலேயே பேசுறாரு போலங்க. அட காத்து தம்பிங்க, என்ன மாப்பிள நேரமே எந்திரிச்சிட்டீங்க போலே, காலையிலே விநாயகர் எழுப்பி விட்டாரா? விநாயகர் எங்க மாமா எழுப்பினாரு, நான் அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்திருக்கேன், நீங்க வேற. இனிய திருமண வாழ்த்துக்கள் மாமா அத்தை. இங்கே பாருங்க, தம்பி ஞாபகம் வச்சு காலையிலே வந்து வாழ்த்து சொல்லுது, எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? மாப்பிள ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி. விநாயகருக்கு அப்புறம் நீங்க தான் எங்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிருக்கீங்க. என்ன மாமா நீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மாமா? ஹாய் வீடியோ பக்கத்து சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் விநாயகரோட அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். எல்லாரும் விநாயகரை வேண்டிக்கோங்க. நல்லபடியா எல்லாரும் கொலக்கட்டை சுண்டல் பொங்கல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இந்த நாளை சிறப்பா வழிபடணும்னு வேண்டிக்கிறோங்க. ஆமாங்க, வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் வேண்டிக்கங்க. எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு வெட்டிங் டே. அவங்க இன்னைக்கும் போல எனக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி விநாயகத்தை வேண்டிக்கங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஆமாங்க, வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, அண்ணன்களே, தம்பிகளே, அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நீங்களும் எங்க வீட்டுல மாதிரி எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா கொண்டாடணும்னு வேண்டிக்கிறோங்க. அந்த விநாயகரோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டுங்க. அப்புறம் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, அடுத்த வீடியோல எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கேன். தவறாம பாருங்க, நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறேன்.